ஏங்க அண்ணன் தான் வாங்க, ஏங்க எங்க ஊருக்கு வாங்க, தனி ஐஸ்லாண்டு சொல்லி சொன்னாரு. அதை நம்பித்தானே நாங்கள் வந்தோம். கடைசியில் உள்ள பர்மிஷன் இல்லைங்கிறப்ப என்ன பண்ண முடியுனாங்க. கூமாப்பட்டி ரீல்ஸை நம்பி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களை கூமாப்பட்டியின் இயற்கை எழில்மிகு பகுதியிலிருந்து அதன் சிறப்புகளை ஏங்க வாங்க என்ற வாக்கியத்துடன் ஆக்கிரமித்தவர்தான் கூமாப்பட்டியை சேர்ந்த இளைஞர் தங்கபாண்டி. இவர் சமூக வலைதளங்களில் பதிவு செய்தது இயற்கை எழில்மிகுந்த நீர்நிலைகள் மற்றும் பசுமை நிறைந்த விவசாய பகுதிகளை காண மிகுந்த ஆர்வத்துடன் தமிழகத்தில் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, திருவண்ணாமலை, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இளைஞர்கள் இன்று காலை முதல் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். சமூக வலைதளங்களில் வெளியான ரீல்ஸை நம்பி வந்த இளைஞர்கள் மிகுந்த ஏமாற்றத்தை சந்தித்ததாக வருத்தம் கொள்கின்றனர். ரீல்ஸில் கண்ட காட்சிகளை காண முடியாத நிலையிலும் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞருடன் சேர்ந்து செல்ஃபி எடுப்பதும் அவரது டயலாக்குகளை பேசியபடி வீடியோ எடுத்துக்கொண்டும் நிம்மதியடைந்தனர். ரீல்ஸை பார்த்ததிலிருந்து இந்த பகுதியை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையோடு வந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளுக்கு செல்ல பொதுப்பணித்துறை தடை விதிக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளதாகவும் இங்குள்ள இயற்கை எழில் மிகுந்த சூழல் கண்களுக்கு விருந்தளித்தாலும் அந்த பகுதிக்குள் சென்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாதது மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இருப்பினும் ஒரு சில இளைஞர்கள் பிளவக்கல் அணையின் பின்பக்கத்தில் சென்று குளித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் இப்பகுதி மழைக்காலங்களில் மட்டுமே இயற்கை எழில் கொஞ்சம் சூழல் இருப்பதாகவும் சில உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது போதிய மழை இல்லாததால் நீர்வரத்து ஓடைகள் மற்றும் ஆறுகளில் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுவதாகவும் கூறினர். தங்கள் பகுதியில் சீசன் நேரங்களில் மட்டும் இயற்கை எழில் மிகுந்த தோற்றத்தில் காணப்படுவதாகவும் மழை இல்லாத கோடை காலங்களில் மற்ற ஊர்களைப் போன்றே சாதாரணமாகவே காணப்படும் என்றும் கூறினர். ஏங்க உங்களை நம்பி வந்தவங்க ஆனா உள்ள விட மாட்டேங்காங்க அப்படின்றாங்க. நேற்று வரைக்கும் பிளவுக்கல் டேம்பு அத்திக்கல்லாம் விட்டாங்க. இன்னைக்கு என்ன பிளவுக்கல் டேம்ல ஒரு கேட்டு அடைச்சிட்டாங்க. யாரும் உள்ள அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. யாருமே அலோடு கிடையாது அப்படின்றாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி உலக அளவுல சுற்றுலாத்தலம் மாற்றுக்கு ஒரு பக்கம் நான் போராடி வந்தாலும் கூட மறுபக்கம் அதிகாரிகள் அடைச்சிட்டாங்க, யாரும் வரக்கூடாது அப்படின்றாங்க. இதை நம்ம விருதுநகர் மாவட்ட கலெக்டர் நல்ல ஒரு முடிவு எடுப்பார் நம்புறேன். தமிழக அரசாங்கத்தோட மாநில முதல்வர் ஒரு நல்ல ஒரு அறிக்கை விடுவார் நினைக்கிறேன். எனக்குன்னு உள்ள என்னோட கூமாப்பட்டி மக்களோட பொருளாதார வாழ்வாதாரம் உயர்ந்து வரணும்னா என்னோட கூமாப்பட்டி ஒரு சுற்றுலா தலமா மாறணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தேன அத்தனை தகுதி இருக்குது. பேச்சுக்கேணி இருக்கு. உள்ள பேச்சுக்கேணி மிக பிரசித்தி பெற்ற பேச்சுக்கேணி, சாதாரண கேணி கிடையாதுங்க. ஆண்டு முழுக்க தண்ணி வத்தாது, அவ்வளவு இருக்கு பேச்சுக்கேணி. அண்ட் பக்கத்துல கிழவங்கோயில் இருக்கு. கிழவங்கோயில கோவிலாறு டேம் இருக்கு, பாத்துக்கோங்க. இங்கிட்டு பேச்சுக்கேணி தான் எங்க கூமாப்பட்டிக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஏங்க எங்க ஊர் கூமாப்பட்டியோட அடையாளமே பிளவுக்கல் டேம்பு தான். அப்படிப்பட்ட பிளவுக்கல் டேம்பு 5 வருஷமா முடங்கி இருக்கு. ஏன் எதனால எனக்கே தெரியல. இப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவரோட 10 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. 10 கோடி ஒதுக்கி இங்க கூமாப்பட்டி பிளவுக்கல் டேம்ப புதுப்பிக்க கொடுத்துருக்காங்க. ஆனா ஒன்னும் வேலை நடைபெறல. எத்தனையோ பயணிகள் சுற்றுலா பயணிகள் வந்து ஏமாந்துட்டு போறாங்க, ஏமாந்துதான் போறாங்க. வந்ததுக்கு உண்மையாலுமே ஒருத்தான பிளேஸ் தான். சொல்ல போனா நம்ம லட்சத்தீவு, மால்தீவ்ஸ் போல தாய்லாந்து கூட போக தேவையில்ல. தாய்லாந்தோட பெட்டரான பிளேஸ் இது கூமாப்பட்டியில இருக்கு. உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தான் விடுறது இல்லை. நாங்க காலையில நான் 5 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டேன். பஸ்ல இருந்தாலும் கொஞ்சம் லிஃப்ட் கேட்டே இங்க ரீச் ஆயிட்டேன். அப்புறம் குளிக்க போனேன். குளிச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு இனிமே குளிக்க கூடாது, அலோடு இல்லை அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அண்ணன் இப்பதான் வழியில பார்த்தோம். அவரே கொஞ்சம் கஷ்டத்துல சொல்றாரு இந்த மாதிரி இப்ப விடுறது இல்லைன்னு. ஆனா கண்டிப்பா ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வெளியூருக்கு போக தேவையில்ல, வீசா எடுத்து போக தேவையில்ல, இ பாஸ் எதுவும் தேவையில்ல. நேராக கவர்மெண்ட் பஸ் ஏறி வந்த ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு இப்ப திரும்பி போறேன். ஒரு ஐலாண்டே இருக்குண்ணே. இங்க உள்ள எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. இத்தனை நாள் அண்ணன் தெரிவிச்ச கூட எல்லாமே தெரியுது. வெளியே போய் குளிச்சுதானே இப்போ வரோம். இது என்ன பண்ணணும்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும்ண்ணே. நம்ம கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கும். நம்ம கூமாப்பட்டி பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் வரும். சரி, பக்கத்தில் கூமாப்பட்டி நல்ல ஒரு பிளேஸா இருக்கு. இது கொஞ்சம் சுற்றுலாத்தனமா மாத்தினா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் கணேஷ்குமார்.